நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார். நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி 2. அந்த அறையின் ஓரத்தில் இருந்த குளியலறைக்குள் நுழைந்தாள். நெற்றிச் சுட்டியை அகற்றிவிட்டு முகம் கழுவிக்கொண்டாள். அறையை விட்டு வெளியே வந்தபோது அவளுடைய பாட்டி வந்து வானதியை அணைத்து கொண்டாள். அவள் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு பார்வையால் அவளை ஆராய ஆரம்பித்தாள். பொட்டை காணோம், கண்ணில் மையெல்லாம் கலைஞ்சிருக்கு, கண்ணு அப்படியே செவந்திருக்கு, ராத்திரி தூங்கலையா கண்ணு என்று கேலியாக சீண்டினாள். வானதிக்கு எரிச்சலாக வந்தது. இந்த பாட்டி ஏன் இப்படி பழைய காலத்தில் படத்தில் வரும் கதாநாயகியின் தோழி போல வசனம் பேசுகிறாள்? அதற்குள்ளாக வானதியின் தங்கையும் அவள் வயது பெண்களும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். பாட்டி ஏதோ பெரியதொரு ஜோக்கை சொல்லிவிட்டது போல பொக்கை வாயில் பெரிதாய் சிரித்தாள். சேலை மட்டும் கசங்காம இருக்கேடி, என்ன செய்தி? பாட்டி இன்றைக்கு ஒரு முடிவோடு தான் இருந்தாள். வானதியின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு அவளை கிள்ளினாள். மொக்க போடாத பாட்டி என்று சொல்லிவிட்டு நகரலாம் போல இருந்தது. என்ன இருந்தாலும் என் அன்பு பாட்டிதானே இவள். அயன் பண்ணிட்டேன் பாட்டி என்று சொல்லிவிட்டு கிடைத்த இடைவெளியில் புகுந்து தப்பித்தாள். இதையெல்லாம் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அருள் பதறினான். ஐயோ, இந்த பாட்டி நேற்றைக்கே நக்கலாய் சிரித்ததே, இப்பொழுது வெளியே போனால் என்னவெல்லாம் கேட்டு வைக்குமோ என்று அப்படியே அமர்ந்து கொண்டான். செல்போனை எடுத்து பார்த்தான். அதில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. முதலில் இங்கிருந்து வீட்டுக்கு போக வேண்டும் என நினைத்து கொண்டான். வெளியே வந்த வானதி நேராக சமையலறைக்குள் நுழைந்தாள். வசந்தி பால் பாக்கெட் ஒன்றை எடுத்து அதன் முனையை நறுக்க கத்திரிக்கோலை தேடிக்கொண்டிருந்தாள். அம்மாவின் கையிலிருந்த பாக்கெட்டை வாங்கி பல்லால் கடித்து கிழித்து மீண்டும் அவளிடம் கொடுத்துவிட்டு புன்னகைத்தாள். வானதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏதோ வானதிக்கு தெரியாத ஒன்றை சொல்வதைப் போல ரகசியமாய் சொன்னாள். வானதிக்கு புரியவில்லை. ஆமாம்மா, என்ன சொல்ல வர? அது இல்லடி, இப்படியே சின்ன பொண்ணு மாதிரி பல்லால கடிச்சு பால் கவரை பிரிக்கிறியேடி. அந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்ற ஆரம்பித்தாள். உனக்கு கவரை பிரித்து கொடுத்தேன்ல, என்ன சொல்லணும்? வானதி நினைத்தாலே தவிர சொல்லவில்லை. பாலை ஊற்றிவிட்டு வானதியின் அருகில் வந்தாள். உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? வானதி பேசவில்லை. எங்கோ பார்க்க ஆரம்பித்தாள். வசந்திக்கு கவலையாயிருந்தது. கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் என்று எவ்வளவோ கேட்டு பார்த்தாள் வானதி. வானதியின் அப்பா அவளை நச்சரித்து கொண்டே இருந்ததில், கல்யாணம்தானே, சரி பண்ணிக்கொள்கிறேன், யாரை வேண்டுமானாலும் பாருங்கள் என்று சொல்லிவிட்டாள். வருத்தம் இல்லம்மா, கொஞ்சம் மனபாரம் குறைந்தது போல் இருந்தது. ஆனால் வசந்தி அத்தோடு விடவில்லை. உனக்கு பிடிச்சிருக்கா? வானதி சற்றென்று திரும்பிக் கொண்டாள். அவளுக்கே தெரியாமல் அவளிடம் ஒரு புன்னகை எழும்ப இதழோரம் அதை மறைத்து கொண்டாள். வசந்தியின் கைபேசி கூரையொன்றுமில்லை என்று ஒலிக்க ஆரம்பித்தது. வசந்தி எடுக்கும் முன் அதை எட்டி எடுத்த வானதி திரையில் தெரிந்த பெயரை பார்த்ததுமே அதே வேகத்தில் வசந்தியின் கையில் திணித்தாள். புன்னகைத்துவிட்டு வானதியின் தலையில் செல்லமாய் தட்டினாள். பின்பு பேச ஆரம்பித்தாள். சொல்லு பொன்னி. ஆம், பொன்னிதான் மறுமுனையில் இருந்தது. சரி பொன்னி, என் மருமகள் எங்க வசந்தி? இதோ இங்கேதான் இருக்கா, கொடுக்கிறேன். வானதி ஜாடையில் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் அவள் கையில் கைபேசியை திணித்துவிட்டு வெளியே போனாள் வசந்தி. ஹலோ வானதி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. வானதி அம்மா என்று அழைத்ததும் எதிர்முனையில் இருந்த பொன்னி நெகிழ்ந்து விட்டாள். பேசிய முதல் வார்த்தையிலே வானதியை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். இந்த வீட்டிற்காகவே, நம் அருள்மொழிக்காகவே பிறந்த வானதி இவள். நல்லதும்மா, நாங்கள் மதியம் வரோம். சரிங்கம்மா, உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம்மா. வானதிக்கு ஏனோ போல இருந்தது. அவ்வளவுதானா? இனி இந்த வீட்டில் நான் இல்லையா? இன்றே கிளம்பத்தான் வேண்டுமா? வானதி, சரிங்கம்மா. அவன் என்ன எந்திரிச்சிட்டானா? நீ என்னம்மா பண்ணுற? திடீரென்று பொன்னி கேட்டதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் பார்த்தாள். பாத்திரத்தில் இருந்த பாலை பார்த்துவிட்டு டீ போட்டுட்ருக்கேன் என்றாள்.
சரி சரிம்மா, அருளுக்கு இஞ்சி ஏலக்காய் போட்ட டீனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே செஞ்சிடுறேம்மா. சர்க்கரை நிறைய போடுமா, இல்லைன்னா சாப்பிட மாட்டான். நீ போட்டா எப்படி இருந்தாலும் அவன் சாப்பிடுவான். வானதி சிரித்தாள். சரிம்மா, நாங்கள் மதியம் வரோம், வச்சிடவா? சரிங்கம்மா. கைபேசியை வைத்துவிட்டு அலமாரியை துழாவினாள். நிறைய சர்க்கரை, இஞ்சி, ஏலக்காய். பொன்னி சொன்னதை தனக்குள் மீண்டும் சொல்லிக்கொண்டாள். உள்ளே வந்த வசந்தியோ பதறினாள். என்னடி பண்ற? பார்த்தா எப்படி தெரியுதா? டீ போட போறேன். ஏண்டி, இந்த விஷப்பரிச்சை உனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதேடி. வானதி அம்மாவை முறைத்தாள். அவளுக்கும் சமையலுக்கும் வெகு தூரம்தான். ஆனால் அருள்மொழிக்கு இஞ்சி டீ பிடிக்கும் என்று தெரிந்த பின் அவளால் சும்மா இருக்க முடியவில்லையே. சரி, நீ நிறைய இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ செஞ்சு வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவசரமாக குளியலறைக்குள் பறந்தாள். விடுவிடுவென குளித்து விட்டாள். தலையை லேசாக உதறி துண்டை கூந்தலோடு சுற்றி முடித்தாள். மஞ்சள் பச்சை நிறத்தில் புடவையை எடுத்துக்கொண்டு வசந்தியை அழைத்தாள். என்னடி, அதுக்குள்ள குளிச்சிட்டியா? இந்த புடவைய கட்டிவிடு சீக்கிரம். கவலையான முகத்தோடு அவளை பார்த்து கொண்டு அவளுக்கு புடவையை அணிவித்தாள். குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்து விட்டாள். வாடி அவள் முகத்தை பார்த்துவிட்ட வானதி காரணம் கேட்டாள். என்ன பொண்ணுமா நீ? உனக்கு தனியாக எதுவுமே செய்ய தெரியல, சமையல் பழக்கம் இல்லை, புடவை கட்டிக்க தெரியல. இன்னைக்கு புருஷன் வீட்டுக்கு போய் அங்கே தனியாக என்ன பண்ண போறியோ தெரியல. வானதிக்கு கண் கலங்கியது. இன்று வரை இந்த வீட்டின் இளவரசியாக இருந்துவிட்டாள். அவள் தந்தை அவளை சின்னதொரு வேலை கூட செய்ய விட்டதில்லை. படிப்பு முடிந்ததும் சென்னையில் வேலை செய்ய போனாள் வானதி. அங்கும் தோழிகளோடு விடுதியிலே தங்கியதில் சமையற்கட்டிற்கும் வானதிக்கும் இருந்த கொஞ்ச நஞ்ச உறவும் அருந்தே இருந்தது. வானதிக்கு ஒரு பக்கம் அழுகையாக வந்தது, ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்களோ? அம்மா, என்ன வானதி, வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டா என்னம்மா பண்ணுறது? போகாத. வானதி சோர்ந்து போனாள். ஆதரவாய் அவளை அணைத்து கொண்டாள் வசந்தி. நீ கவலைப்பட வேண்டாம். உன் விருப்பத்துக்கு அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஆதரவு இருக்கும். எனக்கு பொன்னியை 30 வருஷமாக தெரியும். நீ பார்க்க தானே போகிற. அவளை தட்டி கொடுத்தாள். டீ வடிகட்டி வச்சிடுறேன், சர்க்கரை போட்டுக்கோ. உங்கள் 2 பேருக்கு மட்டும். முழு டீயில் சர்க்கரையை கொட்டிடாத. தொலைந்து போன உற்சாகம் மீண்டும் வந்தவளாய் சமையலறைக்குள் விரைந்தாள். ஏலக்காய் இஞ்சி வாசனை ஆளை தூக்கி போடும் அளவிற்கு வீசியது. இருப்பதிலே அழகான பீங்கான் கோப்பையில் டீ ஊற்றினாள். சர்க்கரை டப்பாவை தேடி எடுத்து அதில் கலந்தாள். தனக்கு 2 கரண்டி, அருளுக்கு 4 கரண்டி என கணக்கு பார்த்து கலந்தாள். அழகிய வேலையோடு இருந்த ஒரு தட்டில் பிஸ்கட்டுகளை எடுத்து வைத்தாள். ஆர்வத்திலும் பதட்டத்திலும் அவள் பம்பரமாய் சுற்ற கடைசியில் சர்க்கரை டப்பாவை கீழே தள்ளியும் விட்டாள். எடுத்து வைக்க வேண்டுமே என்ற பொறுப்பு ஒரு பக்கம் இழுத்து நிறுத்தினாலும் அவனை பார்க்கலாமே என்ற ஆசை நெட்டி தள்ள தட்டில் தேநீர் கோப்பைகளை வைத்து அருள் இருந்த அறைக்குள் விரைந்தாள். அருளின் நிலைமையை தன் பரிதாபம் வெளியே வருவதற்குள் பயந்து கொண்டு உள்ளேயே சுற்றி கொண்டிருந்தான். வானதி உள்ளே வந்ததும் அவள் கையில் இருந்த கோப்பையை வாங்கி கொண்டு அவளை பார்த்து புன்னகைத்தான். அவன் கெட்ட நேரம் வானதி தலைகுனிந்து கொண்டிருந்தாள். இருவரும் நாற்காலியில் அமர்ந்தனர். வாசனையும் ஆவியும் காற்றில் பறக்க சூடான தேநீர் கோப்பையை எடுத்து நீட்டினாள். தேங்க்ஸ் என்று சொல்லி வாங்கி கொண்டான் அருள். அவன் கூறிய தேங்க்ஸ் அவன் காதில் கூட விழவில்லை. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? உங்கள் ஆஃபீஸ்லாம் என்ன? உங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. யோசித்தாலே தவிர அவள் வாய் திறந்து கேட்கவில்லை. அருளும் எங்கோ பார்த்து கொண்டு டீ குடித்து கொண்டிருந்தான். இவள் பக்கம் திரும்பினால் உடனே இவளும் குனிந்து கொண்டாள். ஒவ்வொரு முறை அவன் பார்க்கும்போதும் கன்னத்தில் இரத்தம் பாய்வதை வானதி உணர்ந்தாள். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் என்று வள்ளுவர் இதைத்தான் எழுதினாரோ? இந்த காலகட்டத்தில் பிறந்து துணிவான பெண் என்று அனைவராலும் சொல்லப்படும் நானா இப்படி அவன் பார்வையை சந்திக்க முடியாமல் தடுமாறுகின்றேனோ? வாசுகியின் நிலைமையை கேட்கவா வேண்டும்? அவள் சிந்தனைகளை கலைக்கும் வண்ணம் வசந்தி குரல் கொடுத்தாள். வானதி, மாப்பிள்ளைய குளிக்க சொல்லுமா, சாப்பிடலாம்ல? அவள் சொல்லவில்லை. எழுந்து சென்று தன் அலமாரில் இருந்த துண்டை கொண்டு வந்து அவன் முன் நீட்டினாள். அதை ஜாக்கிரதையாக வாங்கி கொண்டு அருள் எழுந்து நடந்தான். ச்சே,
இப்படித்தான் ஒன்றும் பேசாமல் இருப்பேனா? வானதி தன்னைத்தானே நொந்து கொண்டாள். என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அருள் திரும்பி வானதியை பார்த்தான். எதிர்பார்க்காத வானதிக்கு தரை சற்றென்று விலகுவது போல் இருந்தது. ஏதும் கேட்டீங்களா? வந்து டீ நல்லா இருக்கா? ஒரே ஒரு நொடி வந்த தைரியத்தை கெட்டியாக பற்றி கொண்டு பேசிவிட்டான். அருள் இமைகளை லேசாக மூடி ஒரு புன்னகையை உதிர்த்தான். வசீகரமாய் இருந்தது. நல்லா இருந்துச்சு. வானதி அப்படியே பறந்தாள். பெருமை பொங்க கூறினாள். உங்களுக்காகவே ஸ்பெஷலா நானே போட்டேன். அடுத்த கணம் அவளே வியந்தாள். நானா இப்படி பேசுகிறேன்? ரொம்ப வழிகிறேனோ? அருள் மீண்டும் அந்த புன்னகையை புரிந்துவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் வானதி. இவனை பிடித்திருக்கிறதுதான். இவன் என் கணவன்தானே. இவனிடம் பேச ஏன் இப்படி தயங்குகிறேன்? கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். தொடரும். நன்றி, வணக்கம்.